ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டிராகன் கிரைசிஸ் சொல்லக்கூடிய சீரிஸ் ஒரு எபிசோட் 5 அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விலக நாள் இருக்கும். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் விலையில போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். ஒரு ஜெலியாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. சரிங்க, நம்ம கதை கொள்ள போகலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயம் தெரிஞ்சது எல்லாமே நம்ம எரிக்கவும் ஒரு ஐடியாவை கொடுக்குறான். மறுக்கான் ஜார்ஜுக்கு அப்பனா உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறான். அதனால தான் அவன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்பனா வேலை சிம்பிள் ஆச்சு. நீ ஜார்ஜு கிட்ட நல்லா பழகிற மாதிரி பழகி அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்வாட் நீ எடுத்துடலாம். எங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவன் டிராகன் அந்த விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டானா அவளை இவனை கொண்டுடுவானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அவன் ரொம்பவும் இவன் மேல விரும்புறான்ற நோக்கத்தினால இவன் டிராகன்ன்ற விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க மாட்டான். அந்த விஷயம் சீக்கிரமா தெரியறதுக்குள்ளேயே நம்ம ஸ்வாடை எப்படியாச்சும் எடுத்துடணும். அதனால நீ என்ன சொல்ற பண்றியா? சரி, ஓகே, இந்த வேலையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளை தயாரா இருக்கேன். சரி வாங்க ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்கை போய் போடுவோம். ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கிளம்ப நம்ம ரோஸை ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பீச்சில் இவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. அதில் பார்த்தா மிசாகியோட ஃப்ரெண்டாக இருக்கிற மீகவும் நேற்று ஒரு போட்டியில் ஜெயிச்சதும் அதுக்கு பேரில் அதில் வின் பண்ணதில் ஒரு பிரைஸ் கிடைச்சிருக்கும். அதை வந்து இப்போ மிசாக்கி கிட்ட கிஃப்ட் பண்ண சொல்லி அவளுக்கு கொடுத்துருக்கான். இதை வேற பண்ணணுமா? என்னடா பண்ணிட்டு இருக்கா? வந்துட்டான்ற மாதிரி இருக்கவும் வரேன். ஜார்ஜும் வரான். மறுக்கா எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. எல்லாரும் அவனையும் பார்க்குறாங்க. ரோஸை ஒருத்தரும் கண்டுக்காதனால அவள் கடுப்பா இவங்களை பார்க்க ரொம்பவும் நன்றி எனக்கு இன்னைக்கு வர வச்சதுக்கு. ஓ ரோஸா எப்படிமா இருக்கா? என்னோட பேர் வந்து எரிக்கா. நான் யோஜியோடைய கசின். மறுக்கா ஆல்ரெடி உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நைஸ் டு மீட் யூ. என்னோட பேர் வந்து ஜார்ஜ். அப்படியா? ஆக்சுவலி வந்து மறுக்காக்கு வந்து நீச்சல் அடிக்க தெரியாது. நீங்க அவளுக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துலாம் ஈஸியா அப்படியான்ற மாதிரி அவன் பார்க்க நல்ல பிளானா இருக்கு. ஓகே, நான் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். எவ்வளவு ஆசையில இருக்கான் பத்தி உங்க மேல. இந்த பிளான் நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் முன்னாடி என்னோட ஸ்விம் சூட்டை காமிக்கணுமே. என்ன பேசிட்டு இருக்கேன்? அப்போ உனக்கு அந்த ஸ்வாட் வேணுமா வேணவா? வேணாம்னா போ, எங்களுக்கு என்ன கவலை. இந்த வேலை ஒன்னாலதான் இப்போ முடியுன்ற மாதிரி இருக்கும் போது நீ தான் பண்ணி ஆகணும். சரி ஓகே, நான் பண்றேன் அப்படின்னு அவன் துணியை கேட்டேன். அப்புறம் பார்த்தா ஜார்ஜ் எல்லா விதமான பொருட்களை எடுத்துன்னு வந்து நீச்சல் அடிக்க அவன் வந்து பார்த்துட்டு ஷாக்காவான். அடேங்கப்பா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் எரிக்கவும் சரி வாங்க வாங்க ஜார்ஜ் நல்லபடியாக உங்களை பார்த்துக்கோ. நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் வேலையை வெளியே போயிட்டு வரோம். யாரோட பார்த்துருக்கேன் நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். நான் உங்களை பாதுகாப்பாக வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கையை பிடிச்சி கூட்டு போக இரவும் பெருசாக என்ன பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் அங்கே நடக்க போது பேர் 1 2 3 அப்படின்னு சொன்ன அடுத்த அவன் கத்துறா பார்த்தா அவன் மேலே இருக்க துணி காணும். ஜார்ஜ் பார்த்துட்டு ஷாக்காவேன். இன்னொப்பனுக்கும் அவன் தரையை நோக்கி கண்ணா பண்ண ஓடி வரதில்ல. நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே மோதி அவன் மேலே வந்துருவான். ஜார்ஜ் ஆட கடவுள் அவளுடைய டாப்பு காணடா போயிடு தேடி எடுத்துனோடா. ஓகே, நான் போய் தேர்றேன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் பைத்தியார என்ன சொன்னாலும் அப்படியே தீரான். ஹீரோ அதுக்கப்புறம் சட்டையை கொடுத்த பிறகு தேவலாம எதுக்கு இந்த மாதிரியான பிளான்லாம் போடுங்க? இதெல்லாம் லிஸ்ட்ல இல்லையே, நீங்க எதுவே சொல்ல இந்த மாதிரி வச்சுக்கலாம் நடக்கணும். கவலைப்படாத, இது எல்லாமே நம்மளுடைய பிளான்ல இருக்கு. ஒவ்வொன்றா இப்போ செயல்பட்டு இருக்கு. நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? எல்லாம் சக்சஸா முடியும் தான். ரிஸ்க் இல்லாம ஸ்வாட் கிடைக்காதுல. அதனால அவன் இந்த இடத்துல உங்களுடைய டாப் துணியை தேடிட்டு இருக்கட்டும். நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே கொஞ்ச நேரம் இதே இதில் வெயிட் பண்ணுங்க. அவனை சமாளிச்சுட்டு இருக்கேன். நாங்க அதுக்குள்ள போயிட்டு சர்ச்சில் இருந்து அந்த ஸ்வாடை எடுத்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா ரோஸ் மட்டும் காருக்குள்ள ஏறாம இருக்கிறத பார்த்துட்டு எரிக்கவும் என்னாச்சு வரல நீ? இல்ல, நான் இதே இடத்துல இருக்கேன். ஜார்ஜுக்கு ஏதோ உதவி தேவைன்ற மாதிரி தெரியுது. அதனால அவனுக்காக நான் இதே இடத்துல இருக்கேன். ஆனா அப்படி ஹீரோ கூப்பிட இல்ல எரிக்கவும் வேணாம், அவ இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து கிளம்ப. என்ன பக்கம் பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வந்ததுக்கு வந்துட்டு இருக்காங்க. மிசாக்கியும் நம்ம ரோஸ் இருக்கிறத பார்த்து அவகிட்ட போயிட்டு ரோஸ் என்னாச்சு? அவன் எப்பவுமே என்கிட்ட போய் சொல்லியிருந்தா இருக்கான். நான் சொல்றது காதலியே வாங்க மாட்டான். எப்போது வந்து யோசி என்ன வெறுக்க ஆரம்பிச்சேன். நமக்குள்ள எங்கேஜ்மெண்ட் நடந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரோஸ் சொல்றது கேட்டுட்டு இன்னொரு பின்னாடி என்ன கேட்டுட்டு கையே மிசாக்கி ஷாக் என்னது எங்கேஜ்மெண்ட் மேரேஜ் சொல்லிட்டு வதிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் பார்த்தா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஒரு கொலைகாரன் ஒரு குழந்தைய கையில வச்சுக்கின்னு கத்தியோட நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணதை விட்டுருன்னு. ஆனா யார் சொல்றதையும் அவன் கேட்க மாட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் எரிக்கவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்வாட் இருக்கலாம் வெளியே வெயிட் பண்ணுவாங்க. அட கடவுளை, என்னடா இது உள்ளுக்குள்ள இன்னொரு கூத்து நடந்துட்டு இருக்கு. இதே எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் எரிக்கவும் ஒரு ஐடியா கொடுக்குற. கவலைப்படுது, என்னுடைய கேஜெட்டை நான் பயன்படுத்தி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றேன். நீ அந்த இடத்துல போயிட்டு அவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை நம்ம எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் அவ்வளோ அதே மாதிரி பண்ண ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இது போக இவன் பார்த்தா உன்னொரு பக்கம் திணற ஆரம்பிக்கிறான். அது இலியூஷனால யாருக்கும் என்னன்னு புரியல. இவன் என்ன எதுக்காக இப்படி ஒரு மாதிரி பண்ணிருக்கானே. பட் ஆனா ஹீரோ அவனை அடிச்சதுனால அப்படியே போயிட்டு சவுத்துல கொஞ்சம் மோதிக்க அந்த பையனை காப்பாத்திறேன். அந்த கொலை பண்ண கொலைகாரனும் அந்த இலியூஷனால பயங்கரமா பாதிப்படைஞ்சு இப்போ அப்படியே பயங்கரம் அந்த இடத்துல. இதுக்கு எல்லாத்த காரணம் நம்ம ஹீரோ தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே இப்போ ஹீரோவுக்கு பாராட்ட கோவிக்கிறாங்க. டேய், வெளியிருந்து பண்ணது எல்லாமே நானு, பாராட்டு மட்டும் உனக்காடா அப்படின்ற மாதிரி இருக்கவும் பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் பீச்சில் நம்ம மிசாக்கியோட ஃப்ரெண்டும் ஹீரோடைய ஃப்ரெண்டா இருக்க அவனை போட்டு அடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காடி. என்னடி தலைக்கு குறி வைக்கிற? தர்பூசணி குறி வைடினா. தர்பூசணி எங்கேயோ இருக்குடி. வாய மூறா. யோஜி இந்த இதுல இல்ல, மிசாக்கியும் இந்த இதுல இல்ல. எனக்கு ஃபன் வேணாமா? அதனாலதான் மிகப்பெரிய ஃபண்ணுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன். யாராச்சும் இந்த போசாத கிட்ட என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தாலும் நம்ம மிசாக்கியும் ஃபீலிங்ல இருக்கான். என்னது எங்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ரோஸ் ஒரு பக்கம் தனிமையிலேயே வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா சர்ச்சில் அந்த குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ணி போறாங்க போலீஸும். ஹீரோவும் அட கடவுளை அந்த ஸ்வாடை எடுக்க மறந்துடும் சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கான். ஹீரோவோ ஜார்ஜ் கூப்பிட, ஜார்ஜ் ரொம்பவும் நன்றி என்னுடைய தச்சை நீங்க பார்த்து கத்துக்கு. நீங்க உண்மையிலே எக்ஸலண்டான பிரேக்கரா தான் இருக்கீங்க. உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கத்துக்கணும். அப்புறம் அவனும் மறுக்கா என்ன மன்னிச்சிருக்கேன், உங்களுடைய துணியை என்னால கண்டுபிடிக்க முடியல அந்த இடத்துல அப்படின்னு ரொம்ப நல்லவனா தான் பேசிட்டு போறான். ஹீரோ அதுக்கப்புறம் மறுக்கா நீங்க தேடுற அந்த ஸ்வாடு வந்து சாபத்தோடு இருக்கிறது தானே? ஆமா, அப்ப சாபத்தோடு இருக்கிற அந்த ஸ்வாடு வந்து எல்லாரோடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண தானே? அது யார் வச்சுட்டு இருக்காங்களோ? சரியா சொன்னேன். என் அங்கிள் அதுல பாதிப்படுத்திருக்காரு. அதுல அவருக்கும் சம்மந்தம் இருக்கு. என்னது என்ன புது கதெல்லாம் கட்டிட்டு இருக்கேன். என்னுடைய எல்டர் பிரதர் ஒரு கிங், என்னுடைய ஃபாதர் ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து என்னுடைய அங்கிளை கொண்டுட்டாரு. ஆனா என்னுடைய அங்கிள் ஒரு ஹியூமன் தான். அப்ப
அப்ப நீ சொல்றது வச்சு பார்க்கும்போது லெஜெண்டரி வாரியரா இருக்கிற ஜார்ஜ் பத்தி தானே பேசுற? ஆமா, ஒயிட் டிராகன் என்னுடைய அப்பாவா இருக்கிறதுனால அவருக்கு அப்புறம் இப்ப நான் இருக்கேன். அந்த அங்கிளுடைய பையனா இப்ப ஜார்ஜ் இருக்கான். அவங்ககிட்ட தான் அந்த சாப்பிட நிறைஞ்ச ஸ்வாட் இருக்கு. இப்போ அவனுடைய கண்ட்ரோல் அவன் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஃபேங்கோடைய கேங்ல இருந்து அந்த காயின்ற பொண்ணும் திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜார்ஜ் கிட்ட ரெட் டிராகன் யாருன்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மொத்த விவரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன பக்கம் ஜார்ஜ் எப்படியாச்சும் அடிச்சுட்டு அந்த ஸ்வாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ரோஸும் இங்க பாரு, ஜார்ஜ் வந்து ரொம்ப இன்னசென்ட் ஆனவன், அவன் அடிக்க கூடாது. என்ன பேசிட்டு இருக்க? அவன் அந்த ஸ்வாடோடைய கண்ட்ரோல இருக்கான். இப்போ அது மட்டும் இல்லாம உன்னால அழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? வர வர நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற யூஜி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கோச்சிங் வெளியே போக. அதுக்கப்புறம் அப்ப வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சதுனால இந்த காயின்ற லேடி சச்சை விட்டு வெளியே கிளம்புறான். அப்புறம் மொத்த விவரத்தை கேட்டு அதிர்ச்சியில வந்து இப்போ நம்ம ஜார்ஜ் ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். மறுக்காவும் தன்னுடைய அங்கிள் பத்தி நம்ம ஒரு விவரத்தையே சொல்லிட்டு இருக்கான் ஸ்டோரியை. அதன் அடிப்படையில் ஹீரோவும் எங்க பாருங்க மறுக்கா, நீங்க ஜார்ஜை கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கொல்லணும்லாம் யாரையுமே நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். எனக்கு அந்த ஸ்வாட் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா இரண்ட மிகப்பெரிய பிரச்சனை எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அதனால அவங்க கிட்ட எப்படியாச்சும் அதை வாங்க பாருங்க. ஏன்னா அவன் ஒரு நல்ல பர்சனா தான் இது வரைக்கும் எனக்கு தெரியும். சரி ஓகே, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். அவ பேசுற நேரம் வந்து ரோஸ் எங்க போயிருப்பான்? அவ பார்த்தா ரூம்லயும் இல்ல. அட கடவுளே, ஜார்ஜ் இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாலும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஷாக்ல அந்த இடத்துல ஓடி போறாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லாம நீங்க பாட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க. இப்போ எதுவும் சொல்ல முடியாது, இங்கே இருங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோவும் மிசாக்கி வந்து விட மாட்டான்ற பேர்ல அவகிட்ட வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போறான். ஜார்ஜ் உன்னொரு பக்கம் கடுப்புல வந்துட்டு இருக்கான் சர்ச்சில் இருந்து வெளியே. ரோஸ் உன்னொரு பக்கம் அந்த இடத்துல பறந்து வரான். நீ ஒரு டிராகனா, இந்த இடத்த விட்டு போயிடு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஐஸ்கிரீம் கொடுக்கறதுனால என்கிட்ட பேசாத, இல்லைன்னா வா நான் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கூட்டின பக்கம் இன்னொரு பக்கம் ஹீரோவோ கார்ல வரும்போது நம்ம மறுக்காம பார்த்தா நெக்லஸ் ஒன்று தொட்டுன்னு வந்துட்டு இருக்கான். ஏன்பா நீ கழுத்துல வச்சுட்டு இருக்கிறதும் ஒரு ப்ரெஷரா? ஆமா, என்ன பக்கம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் ஒன்று கூடி பேசுறாங்க. ஜார்ஜ் பார்த்தா என்ன மன்னிச்சிரு, நீ ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு டிராகன் இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் நான் என்ன இருந்தாலும் நீ என்னுடைய எனிமி தான். ஏன்னா காடுக்கு எப்பவுமே எதிரானது தான் இந்த ஈவல் டிராகன்ஸ். அதனால அதுங்க அழிகிறது என்னுடைய வேலை. அதனால என்ன மன்னிச்சிடு. என்ன சொல்றேன்? அப்ப நான் ஹியூமனா பிறந்தது தப்பா? டிராகனா இருக்கிறது தப்பா? நான் அப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்து யூஜி ரொம்பவும் பிடிக்கும். சும்மா இரு, ஹியூமன்ஸுக்கு எப்பவுமே டிராகனுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவனை ஸ்வாட் எடுத்து இவ்வளவு அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான். சரியான சமயத்துல ஹீரோவா வந்துட்டு ரோஸ் இந்த சைடு வா. அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் அவன் டீமன் கிடையாது, அவ சாதாரண பொண்ணு தான். அவ பொண்ணா, அவ டிராகன், அவளை நான் கொல்லாம விட மாட்டேன். எரிக்கவும் அந்த ஸ்வாட் திரும்ப கொடுத்துரு. அதுகிட்ட இருக்கிற சாபம் தான் உன்னை இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு ஜார்ஜ் அப்படின்னு எரிக்கவும் சொல்ல. அப்படின்னா நீங்க எல்லாரும் இதனால என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்களும் டிராகன்ஸா? இந்த டிராகன் எதுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க? இல்ல அவங்க உண்மையா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா மறுக்காவும் வந்திருக்கிறது பார்த்துட்டு இவன் இன்னமும் காண்டாயிரான். நான் மறுக்கா கிடையாது, நான் மெக்ரிடே, நான் தான் இம்பீரியல் பிரின்சஸ் ஆஃப் தி ஒயிட் டிராகன். இதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ தான் அந்த ஒயிட் டிராகனா? ஒரு ஒயிட் டிராகன் தான் இதனால நான் விரும்பிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை ஷாக்காவேன். ஒரு லெஜெண்டரி வாரியரா இருந்து இதனால் வரைக்குமே நீங்க என்னுடைய ஃபாதரை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. இருந்தாலுமே என்னுடைய அங்கிள் வந்து அந்த ஸ்வாடை கண்டு ரொம்பவும் பயந்துருக்காரு. ஏன்னா அந்த ஸ்வாட் வந்து சாபம் நிறைஞ்சது. அது உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தெளிவான சிந்தனைகளை கொடுக்காது உங்களுக்கு. நீங்க அதோடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு அந்த ஸ்வாடை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதை அழிக்கணும். பட் நான் அவன் எதுவுமே கேட்காம நம்ம ரோஸை போயிட்டு அட்டாக் பண்ண போவான். யூஜியும் குறுக்காலம் பத்து தடுத்துருவான். அவன் என்ன சொன்னாலுமே கேட்காத நிலைமையில ஹீரோவும் ஒரு கட்டில் யோசிச்சு இருக்கும்போது எரிக்கவும் எங்க பாரு ரோஸை, இதுக்கு முன்னாடி ஒனிஸ் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயன்படுத்தின அதே பவர் வந்து இதுல பயன்படுத்துங்க. ஆனா அவன் ஹியூமன் ஆச்சு, அவன் அது ஒர்க் ஆகுமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்னும் பக்கம் எரிக்கவும் யோசிச்சுட்டு அவளுடைய இல்யூஷனை பயன்படுத்த இருந்தாலுமே அந்த ஐஸை வச்சு தடுத்துறான் ஈஸியா. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் விடாம சண்டை போட்டு இருக்கேன். ஹீரோக்கு பார்த்தா என்ன பக்கம் மறுக்காவை ஹெல்ப் பண்ண அவ என்னமோ வெறி பிடிச்சவங்க மாதிரி நடத்துக்கிறான். ஹீரோக்கு அதுக்கப்புறம் விஷயம் நடந்து புரிஞ்சதுனால ரோஸ் என் கூட வா, இதுக்கப்புறம் அந்த ஸ்வாடுக்கு தான் ஏம் பண்ணணும். ஜார்ஜ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணலாம் போக ஜார்ஜ் உன்ன பக்கம் வெறி பிடிச்சவனா ஹியூமன்ஸோ டிராகன்ஸோ ஒன்னா வாழக்கூடாது, நீங்க எல்லாரும் இந்த இதில் செத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோவும் ரோஸும் சேர்ந்து அதே மாதிரியான விஷயத்தை பயன்படுத்துவாங்க எங்கேஜ்னு சொல்லிட்டு. ஹியூமனுக்கும் டிராகனுக்கும் எப்பவுமே எங்கேஜ்ன்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு ஸ்வாடை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ண பார்க்க ஜார்ஜுக்கு இடையில பார்த்தா நம்ம மறுக்காவும் தன்னுடைய ஐஸ் பவரை பயன்படுத்தி அவனை அப்படி தடுத்து நிறுத்துவா. பட் இருந்தாலுமே அவன் உடச்சு ஸ்வாடை எடுத்துட்டு வந்து இவளை அட்டாக் பண்ணான்னு வருவான். அந்த சமயத்தில் இவளுடைய கழுத்துல அந்த நெக்லஸும் ஜொலிக்க அப்போ நீ தான் அந்த அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிட்டு திடீர்னு ஒரு கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டுவான். மறுக்கா தூரம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தா தன்னுடைய ஸ்வாட்லயே நெருப்பு பவர் வர வச்சிருக்கான். நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோவும் அவனை சமாளிக்க போக அவனுடைய ஸ்வாடுக்கே அட்டாக் பண்ணுவான். அந்த ஸ்வாடும் அதோட அந்த இதில் கரைய மறுக்காவும் ஒரு பக்கம் அங்கிள் கத்திட்டு இருக்கும்போது அந்த ஜார்ஜும் அப்படியே மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜார்ஜும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு தன்னுடைய தப்பு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்து மறுக்கவும் அந்த இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சரி அடுத்து மட்டும் நான் வந்து மீட் பண்றவங்கள அப்புறம் வந்து அவ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்க்க ரோஸும் பார்த்துட்டு கடுப்புல அவனை பார்க்காத. சரி ஓகே இப்போ வெறும் உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் மட்டும் தான் நடந்திருக்கு, அஃபிஷியலாக மேரேஜ் ஆகுதுனால அவன் யாரை வேணாலும் பார்க்கலாம். என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி அவன் மறைச்சு பார்க்க நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, இந்த ஒயிட் டிராகனுடைய ரெக்வஸ்டோடைய ரிவார்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று கொடுப்பான். ரோஸ் இதை பார்த்துட்டு கடுப்பாவேன். அவன் இந்த கிளம்பின பிறகு பார்த்தா ஹீரோ ஒன்று தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு வந்துட்டு மெசாக்கியும் வந்துட்டு ஹீரோ கிட்ட நன்றி சொல்றான். பட் திரும்ப ரோஸ் வந்துட்டு வாட உடனே போயிட்டு மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு அவனும் புலம்ப இன்னும் அதுக்குள்ளேயே மேரேஜ் சொல்லிட்டு இவனும் ஷாக்காவா ஹீரோவும் புலம்புறா. டேய் தயவு செஞ்சு என்ன விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அதோட இந்த தெரிஞ்சு முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சி நம்புறேன். பிடிச்ச லைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க வேகன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வர அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணணும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த வீடியோ பிரமாதமாக இருக்கும். முடிச்சு ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம்.